ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் அரைக்கீரையை வச்சு ஒரு அருமையான கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு தான் காமிக்க போகிறேன். சாதாரணமாக கீரையை நம்ம வாரத்தில் 2 நாளாவது சாப்பாட்டில் குறைச்சலாம் சேர்த்துக்கணும். அவ்வளோ உடம்புக்கு நல்லது, நார்ச்சத்து இருக்கும், நம்ம வயிற்றுக்கும் நல்லது. இந்த கீரையை கீரை கூட்டு செய்யலாம், கடையலாம், மசியலாம், சாம்பாரில் செய்யலாம். கீரை சாம்பார் நல்லாயிருக்கும். அரைக்கீரை சாம்பார் மாங்காய் போட்டு வச்சா. நான் இந்த கீரையிலேருந்து இன்றைக்கி பொரியல் இப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன். இன்னொரு தடவை அரைக்கீரை சாம்பார் செய்ய காமிக்கிறேன். இந்த கீரை இந்த மாதிரி இலையெல்லாம் தனித்தனியாக கிள்ளி எடுத்துக்கணும். தண்டு நல்லா இருக்காது அரைக்கீரையில். தண்டை கிள்ளி போட்டுடணும். இந்த இலையை மட்டும் காம்பு வாஞ்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கீரை இப்போ நான் ஆஞ்சி வச்சுட்டு அதை எப்படி அதை அரியறதுன்னு நான் காமிக்கிறேன். கீரையை நம்ம அரியறதுக்கு முன்னாடியே கீரையை நல்லா தண்ணியில் இது மாதிரி ஆஞ்சி தண்ணியில் அலசி எடுத்துடணும். இதில் மண்ணெலாம் இருக்கும், தூசி நிறையா இருக்கும். கீரையெல்லாம் வயல் வரப்பில் தான் போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. அதனால் மண் நிறையா இருக்கும். தண்ணியில் நல்லா 4-5 தடவை தண்ணி ஊற்றி அலசினா மண் வாயில் படும் நம்ம சாப்பிட்றப்ப. நல்லா அலசி எடுத்துட்டேன் தண்ணியில் கீரையை. இந்த காம்பு ஆஞ்ச பிறகு இதை சின்ன சின்ன துண்டாக வெட்டிக்கோங்க. இப்போ முழு கீரையாக போட்டால் கொஞ்சம் வேக லேட்டாகும். இந்த துண்டு கட் பண்ணிவிட்டு போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ தாளிப்பு கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு எண்ணெயில் காஞ்ச பிறகு கடுகு போட்டிருக்கேன், 4 வரமிளகா, ஜீரகம் போட்டிருக்கேன். ஜீரகம் போட்டு நல்லா பொரிய விடுவோம். எண்ணெய், ஜீரகம், வரமிளகா போட்டிருக்கேன் இந்த கீரை பொரியலுக்கு. இது ஜீரகம் சேர்க்கறது உடம்பு கீரையே நல்லது. அதில் ஜீரகமும் நம்ம சேர்த்துக்கிறோம். இதில் நல்லா ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதையும் நல்லா வதக்கி எடுத்துப்போம். இந்த கீரை பொரியல் சாம்பார் சாதத்துக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட. இந்த கீரையெல்லாம் குழந்தைங்களுக்கு எப்படியும் வாரத்துக்கு 2 நாளாக குறைச்சலாம் செஞ்சு கொடுத்துருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் நான் செய்கிற மாதிரி. இப்போ நல்லா அலசிட்டு சின்ன சின்ன துண்டாக வெட்டி இருக்கேன் பாருங்கள் கத்தியில். இந்த அளவுக்கு துண்டாக வெட்டிக்கோங்க, சீக்கிரம் நல்லா வந்துடும். கீரையை நம்ம சமையல் பண்ணுறப்ப நிறம் மாறாமல் சமைக்கணும். இப்போ நான் நல்லா அலசின கீரையை இந்த தாளிப்போடு சேர்த்து அள்ளி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு கட்டு கீரை காம்பு 5 வெட்டினோன்னு இவ்வளோது வருது. இப்போ அள்ளி வச்சுட்டு இது நம்ம ஒரு கிளறிப்போம். அந்த தாளிப்போட பார்க்க நிறையா இருக்கும். சுண்டனோன்னா கொஞ்சமாகிடும். கீரை, முட்டைக்கோசு இது மாதிரி பொருள்லாம் பார்க்குறப்ப நிறையா தெரியும். ஒரு வதக்கிடுங்க. அடுப்பு மீடியம்லேயே இருக்கட்டும், ரொம்ப பெருசாக வேண்டாம். தாளிப்போட ஒரு வதக்கணும். ஒரு சுருண்டு வந்துடும் கீரை. பச்சை மாறாமல் கீரையை வதக்கி சாப்பிட்டா தான் சத்து நமக்கு உடம்புல கிடைக்கும். ருசியும் மாறாமல் இருக்கும், இல்லைன்னா கடுத்து போன மாதிரி இருக்கும். இப்போ ஒரு சுற்றிட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைப்போம். இதை நம்ம அலசனை எடுத்தோம்னா அதுலேயே தண்ணி இருக்கும். அந்த தண்ணியே போதும். ரொம்பவும் தண்ணி ஊற்றினா சீக்கிரம் இதாக இருக்காது. இப்போது 5 நிமிஷம் கழிச்சு இப்போ இவ்வளோ சுருளை சுண்டி போயிருக்கு பாருங்கள். நல்லா சுருளை வெந்திருக்கு. இப்போ நான் காமிக்கிறேன் மசிச்சு. நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அந்த கையில் நம்ம நசுக்கணுன்னே கீரை நசுங்கும். இந்த பதம் எல்லாம் சுருளை கீரையை நம்ம வதக்கி எடுத்துட்டோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு மட்டும் எப்போது கீரைக்கு கொஞ்சமாகவே போடுங்க. கீரை உப்பு தாங்காது. ஒரு கை சிட்டியில் ஒரு சின்ன சிட்டி அளவு உப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா அந்த உப்பு அந்த கீரையோட சார அளவுக்கு நல்லா மேலங்கேலையும் சொல்லட்டி வதக்கிட்டு அதில் ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல் போடுறேன். தேங்காய் போட்டால் ருசி ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது சாப்பாட்டு சாம்பார் சாதம், வத்த குழம்பு இதுக்கெல்லாம் ஒரு அருமையான சைடிஷ். இது கீரை பொரியல் ரொம்பவும் ஆரோக்கியமான கீரை. 10 ரூபாயில் கீரை வாங்கி நம்ம ஆரோக்கியமாக சமைச்சு சாப்பிட்டுடலாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இது கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகா, வெங்காயம் இதை போட்டு எண்ணெயில் தாளித்து கீரையை நல்லா சொலட்டி வேக வச்சு தேங்காய் பூ திருவி இறக்குனா ஒரு கீரை பொரியல். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ஆரோக்கியமான இந்த கீரை பொரியல் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.